டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இரு அடுத்தடுத்த பகா எண்களின் பெருக்குத்தொகை 117 எனில் அந்த எண்களின் மீச்சிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பகா எண்கள் சொல்லியிருக்காங்க. 2 பகா எண்களை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதோடைய பெருக்குத்தொகை அதாவது மல்டிப்ளிகேஷன் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 117 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த எண்களுடைய மீச்சிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீச்சிமா அண்ட் பெருக்கல் பலன் வச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு மீச்சிமா இன்ட்டு மீப்போவா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவில் தான் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க என்னென்னு 117. ஸோ அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு மீச்சிமா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு மீப்போவா அது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே 2 பகா எண்களுடைய மீப்போவா ஒன்றா தான் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மீச்சிமா இன்ட்டு ஒன்றுங்கிறப்ப சேம் மீச்சிமா தான் வரும். ஸோ மீச்சிமாவோட வேல்யூ டைரெக்டாகவே நமக்கு தெரிஞ்சிச்சு என்னென்னு 117. ஸோ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.